இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாக்கி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. நேற்றைய தினத்தில் விசுவாசத்தை குறித்தும் அவிசுவாசத்தை குறித்தும் கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலே விண்ணப்பம் பண்ண ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஜனங்கள் அக்கிரமம் செய்கிறவர்களாக இரத்தத்தினால் கரைப்பட்ட கைகளோடு பொய் பேசி நியாயக்கேட்டை செய்தார்கள். நீதியை தேடாதபடி சத்தியத்தின்படி நடக்காதபடி மாயையை நம்பி அபத்தமானதை பேசி தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெற்றார்கள். சமாதானத்தின் வழியை அறியாமல் தங்கள் நடைகளில் நியாயமில்லாமல் தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி கர்த்தரை விட்டு பின்வாங்கி கொடுமையும் கலகமாகவும் பேசி கள்ள வார்த்தைகளை கர்ப்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினார்கள். சத்தியம் தள்ளுபடியாயிற்று, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். நன்மை செய்கிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். இந்த சூழ்நிலையில் இவைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். தேசத்தில் நடக்கும் காரியங்களை கண்டு தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல் ஊற்றப்படாதபடி, நியாய தீர்ப்பு தேசத்தின் மேல் வராதபடி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்க ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட்டார். நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி இங்கு ஒருவரும் இல்லாததை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். சோதோம் குமர பட்டணம் அழிந்து போகாதபடி ஆபிரகாமின் மன்றாட்டை கேட்டு கர்த்தர் லோத்துவை காப்பாற்றினது போல இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போகாதபடி மோசே தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினது போல இங்கு விண்ணப்பிக்க ஆள் இல்லாததை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். இன்றைய நாட்களிலும் அதே போன்ற சூழ்நிலை தான் நம்முடைய தேசத்திலும் காணப்படுகிறது. தேவனுடைய கோபாக்கினை நியாய தீர்ப்பு நம் தேசத்திலே ஊற்றப்படாதபடி நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து திறப்பிலே நின்று ஜெபிக்க ஆட்கள் தேவை. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டும் ஜெபிக்காமல் இருப்பதை பார்த்து இன்றும் கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். தேவன் தேடும் நபராக, தேவன் எதிர்பார்க்கிற நபராக நாம் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அன்றைய நாட்களிலே யூதா தேசத்து மக்கள் மனம் திரும்பாமல் சூழ்நிலைகளை கண்டு தேவனிடத்தில் விண்ணப்பிக்காமல் மன்றாடாமல் இருந்ததுனால தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பின் தண்டனை பெற்று உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதே போல இன்றைய நாட்களிலும் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய கோபம் தேசத்திலே ஊற்றப்படாதபடி ஆபிரகாமை போல மோசேயை போல திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்க வேண்டிய கடமை இருப்பதன் அவசியத்தை உணர்ந்தவர்களாக ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.